எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த விஜய் ஹீரோவா நடிக்கிற படத்தில் பார்த்தோம்னா, விஜய் தான் எல்லாரையுமே செலக்ட் பண்ணுவார். டைரக்டர் அவர் தான் செலக்ட் பண்ணுவார், ஹீரோயின் அவர் தான் செலக்ட் பண்ணுவார், மியூசிக் டைரக்டர் அவர் தான் செலக்ட் பண்ணுவார், ஒளிப்பதிவாளர் அவர் தான் செலக்ட் பண்ணுவார். இன்னும் சொல்லப்போனால் ப்ரொடியூசரே அவர் தான் செலக்ட் பண்ணுவார். அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து வெளியிடுவார். இது வந்து சினிமாவுக்கு ஒத்து வரும். அரசியலுக்கு இது அறவே ஒத்து வராது. இவர் இப்படி தான் நேற்று என்ன பண்ணிவிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறவரை அவர் ஒரு அரசாங்க இதில் அதிகாரியாக நியமனம் பண்ணுறாரு. நியமனம் பண்ணோன்னே சோசியல் மீடியாலேருந்து எல்லாம் பற்றிக்கிடுச்சு. எந்த சோசியல் மீடியான்னு கேட்குறீங்களா? இவரை எந்த சோசியல் மீடியா ஹைப்பு கொடுத்து தூக்கி உட்கார வச்சு இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துச்சோ, அதே சோசியல் மீடியாவில் அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு எதிர்க்கட்சிகள் வேறு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் கூட எதிர்க்கட்சிகள்லாம் வரிசையாக இந்த விஷயத்தை பேசி தான் இது பண்ணாங்க. பிரேமலதா விஜயகாந்த் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆஸ்தான ஜோதிடர் உங்கள் ராஜகுருவாக இருந்தால் நீங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க, எதுக்கு அவரை கொண்டு வந்து அரசியலில் திணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு உரைச்சிருக்கு, ஐயோ பெரிய பிரச்சனையாக மாறுமோ, பெரிய சர்ச்சையாகுமோன்னு சொல்லிட்டு மதியத்துக்குள்ளே அவருக்கு குறித்த அந்த நியமன பதவியை ரத்து பண்ணிட்டார். வழக்கமாக பிரச்சாரங்களை தான் ரத்து பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ நாளைக்கு, ரத்துன்னு சொல்லிட்டு. இப்போ அவர் நியமித்த ஆளையும் அந்த பதவியையும் ரத்து பண்ணிவிட்டு பதவியை பறித்து உட்கார வச்சுட்டாரு. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சினிமாவில் பேசுகிற டயலாக்லாம் அரசியலுக்கு ஒத்து வராது. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் வந்து அரசியலுக்கு ஒத்து வராது. அரசியலுங்கிறது வந்து வேறு. நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு இதில் ஒரு பெரிய மீட்டிங்லேயோ ஒரு மாநாட்டிலையோ இல்லை சுற்றி வர விஜய் ரசிகர் இருக்கிற இடங்கள்லையோ எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாம். ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு போயிடலாம், இல்லை ப்ராம்ப்ட் வச்சு படிச்சுட்டு போயிடலாம், எதை வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். அங்கேயெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா சுற்றி அவர் தொண்டர்கள் தான் இருப்பாங்க. அதை பக்கத்தில் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் இருப்பாங்க. இவர் சொன்னவொன்னே விசில் அடித்து கைதட்டி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு எதை வேணாலும் பண்ணிக்குவாங்க. ஆனால் சட்டசபையில் அது பண்ண முடியாது. அப்படிங்கிற அதில் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுலாம் படிக்கவும் முடியாது, ஸ்கிரிப்ட் வச்சுலாம் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா புள்ளி விவரங்களை வேணால் ஒரு குறிப்பாக எடுத்து போய் உட்காந்துருக்கலாமே தவிர, ஏன்னா எதிர்கட்சியில் இருக்க திடீர்னு வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, இவங்களால பதில் சொல்ல முடியாது. அதாவது விவரம் தெரிஞ்சிருந்தவங்க தான் பதில் சொல்ல முடியுமே தவிர இவரால் சொல்ல முடியுமான்னு தெரியலை. ஏன்னா இன்றைக்கி தான் அமைதியாக தான் உட்காந்துருந்தார். 2-3 பேருக்கு பதில் சொன்னார். அதே உதயநிதி ஸ்டாலின் பேசின எதுக்குமே அவர் பதில் சொல்லலை. ஏன்னா அது ஸ்கிரிப்டில் இல்லை அப்படிங்கிற பதில் சொல்ல. ஆனால் ஒரு வேலையை இது பண்ணலாம். இந்த நீயா நானா இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடக்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, காதில் ஒரு இயர்ஃபோனை சொருகி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியிலேருந்து அந்த இதை நடத்துகிறவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதை இங்கேருந்து நடத்துகிறவங்க வந்து அதை அவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு அதே மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவரும் வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு விவரம் தெரிஞ்ச ஆளை வெளியில் வச்சுக்கிட்டு இது மாதிரி சொல்கிறாங்களே என்ன பண்ணலாங்களோ அவங்க தெரிந்து பதிலை வாங்கி அவங்க சொல்ல இவர் சட்டசபையில் பேசிகிட்டு இருக்கலாம். இது வந்து நான் சும்மா காமெடிக்கு சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் வேலைக்காகிற விஷயம் இல்லை. ஆனால் அரசியலில் இன்னும் அவர் தாண்ட வேண்டிய